ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சமோசா ரெசிபி தான். ஆனால் அதுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். எனக்கு வந்து ஒரு 8 சமோசா தேவை. அதனால் அதுக்கு தேவையான மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நான் அதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு வச்சுருக்கேன். எனக்கு வந்து ஒரு 8 சமோசா தேவை அப்படிங்கிறனால இந்த மைதா மாவை ஒரு 4 உருண்டையாக நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த 4 வந்து நம்ம ரவுண்டாக தேய்ச்சி அதை வந்து 8 ஆக்க போகிறோம். இப்போ வந்து நான் இதை தேய்ச்சி வச்சுருக்கேன். ஆக்சுவலி ரவுண்டாக தேய்க்கலை, நீங்கள் இன்னும் ரவுண்டாகவே தேய்ச்சி வச்சுக்கோங்க. இதை வந்து ரவுண்டாக தேய்ச்சிட்டு அதை வந்து அந்த ஒரு சப்பாத்தி இருக்குல்ல, அதை வந்து 2ஆக கட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ கட் பண்ணிவிட்டு சைட் பை சைடு வந்து தேவையான அளவு நம்ம மசாலா ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக நான் ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம் எடுத்துருக்கிறேன். எனக்கு இது போதும், அதனால் ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நல்லா எல்லாத்தையுமே தனித்தனியாக அந்த வெங்காயம்லாம் வர மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. கடாய் காஞ்சதும் அதில் கொஞ்சம் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி மசாலா ரெடி பண்ணிக்கோங்க. பட் நான் ரெடி பண்ணதை மட்டும் நான் சொல்கிறேன். ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து ஆனியன் போட்டு, ஆனியன் நல்லா பொன்னிறமாக வந்ததும் அதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு, அதுக்கப்புறம் அந்த உப்பு மஞ்சத்தூள் நல்லா வதங்கினதும் அதில் வந்து சிக்கன் மசாலா தூள் போட்டேன். நீங்கள் வந்து கரம் மசாலா கூட போட்டுக்கோங்க. இந்த போட்டுட்டு அதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெடி ஆனதும் ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த சமோசா ஓட்டுறதுக்கு பசை ரெடி பண்ணணும். ஸோ அந்த பசையும் நான் சைட் பை சைடு எடுத்து வச்சுட்டேன். இப்போ மசாலா நல்லா ஆறிடுச்சு. நம்ம இதுக்குள்ளே அந்த மசாலாவை வைக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எடுத்துருக்கீங்கல்ல இந்த பாட்டை நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி சமோசா ஷேப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அப்படி எடுத்துட்டு அந்த சைட்லலாம் வந்து அந்த பசை ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதை வச்சு ஒட்டி விட்டுறணும். அந்த உள்ள பாட்டில் மசாலா வச்சு நம்ம சமோசாவை ரெடி பண்ண போகிறோம். நான் வந்து இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து சமோசா ஷேப்பில் இல்லை, கிட்டத்தட்ட சமோசா ஷேப்பில் இருக்குது. பட் எக்ஸாக்ட் சமோசா ஷேப்பில் இல்லை. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் அது ஓரளவுக்கு வந்திருக்கு. இப்போ வந்து கடாய் காய வச்சு அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்கல்ல அந்த சமோசா வந்து இதில் போட்டுருங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு போடும்போது பிரிஞ்சு வெளியே வருமோ அப்படின்னு பயந்துகிட்டே போட்டேன். அது எதுவும் பிரியலை. ஸோ அதனால் 2வதையும் போட்டுட்டேன். 3 வந்து பொரித்து எடுத்து வச்சுட்டேன். ஷேப்பு நம்ம தெரிஞ்சு கரெக்டாக செய்கிறோமா இல்லையாங்கிறதெல்லாம் தெரில. பட் எனக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. கடை சமோசா மாதிரியே இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மழைக்கு நல்ல ஒரு அட்டகாசமான ரெசிபி சமோசா. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், மெனக்கடவே வேண்டாம், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நான் இதை ரெடி பண்ணிவிட்டு காஃபி போட்டு இந்த சமோசா வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸை வந்து என்ஜாய் பண்ணோம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.